ஒரு மிகப்பெரிய நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றிகரமாக ஜனநாயகன் திரைப்படம் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே கிட்டத்தட்ட திருவிழா கோலம் போல தமிழ்நாடே முழுவதுமா இருக்கு. எந்தெந்த ஊர்லலாம் தமிழர்கள் இருக்காங்களோ எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு. அதற்கு காரணம் ஒரே ஒரு மனிதன் தான், தளபதி விஜய். இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனாலும் கூட இந்த மக்கள் மனதை வென்றெடுத்த ஒரு நாயகன் பெயர் பெற்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது சினிமா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படமா மாறி இருக்கு. அதற்கு காரணம் இந்த படம் தடை செய்யப்பட்டு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெளியானது தான் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே உற்சாகமா சொல்றாங்க. இந்த படம் நடுவில் லீக் ஆயிருச்சு, இந்த படம் தேர்தலுக்கு முன்பாகவே திட்டமிட்டு இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த படத்தை லீக் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த படம் ஓடவே ஓடாது, இவர் முதலமைச்சரும் ஆக மாட்டாரு, அரசியலையும் தோல்வி அடைஞ்சிருவாரு, சினிமாலையும் தோல்வி அடைஞ்சிருவாரு, இவருக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய இவரோட சினிமா வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொன்ன அந்த திரைப்படம் படம் லீக் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு மாபெரும் ஓப்பனிங்கா மாறி இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய காரணம் ஓப்பனிங் கிங், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அண்ணன் விஜய் தான். ஆனா இந்த படம் எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சுதா, ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி கடைசி படம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து அமைஞ்சுதான்னு கேட்டா எண்ணற்ற கேள்விகள் இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணனா எப்படி பார்த்தாலும் நாங்க திரையில பார்ப்போம், அது அவரோட கடைசி படம்ன்றதுனால எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனா எங்களுக்கு இது ஃபுல் ட்ரீட்டா தான் இருந்தது, பலதரப்பட்ட மக்களுக்கும் கூட இந்த படம் பிடிக்கும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், முழுக்க முழுக்க அரசியல் மெசேஜ் படத்துல பேசியிருக்காரு. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த படத்தை வச்சே எங்க அண்ணன் 150 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையா, ரசிகர்களின் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செஞ்சிருக்கா ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். நம்ம 1000 முறை சொல்லலாம், என்னைக்கு கட்சியை தொடங்கினாரோ அன்னையிலிருந்து இவரை சுத்தி முழுக்க முழுக்க கான்ட்ரவர்சி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நெகட்டிவ் இமேஜ் அவருக்கு கொண்டு வந்துட முடியாதா, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி பல பிளானை போட்டாங்க. கரூர் விஷயம் நடந்தும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வெளியில பலவிதமான ரூமர்ஸை கிளப்பி விட்டதுக்கு அப்புறமும் கூட மக்கள் இவ்வளவு மேல அவ்வளவு அன்பை வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த தேர்தல் மூலமாவே நிரூபணமாக இருந்தது. அந்த வகையில ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா, நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா, எப்போ ரிலீஸ் ஆகும்னு எண்ணற்ற கேள்விகளை எழுப்புச்சு. ஆனா ஒரு வழியா இந்த ஜூலை 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. விஜயோட ஃபேன்ஸ் உண்மையிலே சொன்னதை செஞ்சுட்டாங்க. இப்போ ஒழுங்கா எங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய்னு வரும், இல்லைன்னா டைட்டில் கார்டுல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு தான் வரும் அப்படின்னு அவங்க எந்த நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல. சொன்ன மாதிரியே டைட்டில் கார்டு போடுறப்பவே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டில் தான் போட்டாங்க. முதல்லலாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அவர் தளபதி விஜய் தான் போட விரும்புவாரு, அப்படியெல்லாம் போட விரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சிம்மாசனமா முதலமைச்சரை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி போடாம இருப்பாரு, அதுவும் குறிப்பாக இந்த திமுக அதிமுக பண்ணக்கூடிய வேலைகள்ல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டில் கார்டில் போடுறதுல அவர் ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள். என்னதான் வழக்கம் போல அண்ணன் விஜயோட படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் இந்த படம் ஒரு கடைசி படம் தான், அதனால இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நாங்க போறோம், எங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த எண்ணமும் கிடையாது. எங்க அண்ணனை ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா காலையில இருந்து பலருமே டிவில சோசியல் மீடியால சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த டைட்டில் கார்டு போடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமான ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அந்த போஸ்ட் ஒன்று போதும் இந்த ஒட்டுமொத்த படத்துக்குமே அவங்க கொடுக்குற அந்த டிக்கெட் காசுக்கு வேல்யூ முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். சட்டசபையில எந்த ஒரு ஆக்ஷனை காமிச்சு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்படுத்தினாரோ முதலமைச்சர் விஜய், அந்த ஆக்ஷனை தான் டைட்டில் கார்டு போடும்போது தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி அந்த தமிழ்ல அந்த ஃபாண்ட் வருது, திருப்பி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல மாறும்போது அவர் அந்த ஆக்ஷனை பண்ற மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது ஒட்டுமொத்த திரையரங்கமுமே அதிர்ந்துச்சு. காரணம் என்னன்னா, ரியல் லைஃப்ல என்ன பண்ணாரோ அதே சினிமாலையுமே வச்சிருக்காரு, படத்திலையும் கூட நடுவில் ஒரு சீன்ல அந்த மாதிரி அவர் ஆக்ஷனை பண்றாரு. இதை தெரிஞ்சுதான் அவர் சட்டமன்றத்திலுமே பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய எரிச்சலை திமுகவுக்கு கொடுத்திருக்கும். குறிப்பா திமுக ஊப்பிகளுக்கு இது பயங்கரமா கதற விட்டுருக்கும். ஏன்னா எந்த பக்கம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆக்ஷன் தான் இருந்திருக்கு. அதுவும் ரசிகர் மன்றத்திலிருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, எந்த தியேட்டர் வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த ஒரு போஸ்டர் தான் அதிகப்படியா பிரபலப்படுத்தி இருக்காங்க. அந்த பிளேசர் போட்டு அவர் பண்ண ஆக்ஷன் தான் எல்லா தியேட்டர் வாசலையுமே இருக்கு. சரி, இப்போ ஜனநாயகன் படத்தை பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு. இந்த படத்தை இப்படி எடுத்திருக்கலாம், இந்த படத்தை அப்படி எடுத்திருக்கலாம், இந்த படத்தை இந்த இடத்துல லேகிங் இருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, நிறைய பேருக்கு புரியல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இங்க குறிப்பா ஒன்னே ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் எப்படி படம் நடிச்சாலும் பார்ப்பாங்க. அதே போலதான் திரு அஜித் அவர்களுக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கிற ஃபேன்ஸ் அப்படின்றது அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை நினைச்சதுனால படம் அதெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அவர் ஸ்கிரீன்ல பார்க்கணும் போறாங்க. அப்படி சாதாரணமா படம் நடிக்கும் போது அப்படி பார்க்கக்கூடிய மக்கள்
இப்போ அவரோட கடைசி படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு தான் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கிடையாது, ஏ சர்டிஃபிகேட் கிடையாது, இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி பல தடைகளை உடைத்து எலெக்ஷன் டைம்ல லீக்கே பண்ணிட்டாங்க. ஆனா லீக் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் 3 எழுத்து மந்திரம் விஜய். ஏன்னா இது வேற எங்கேயுமே சாத்தியம் இல்லை. இதே மாதிரி தான் விஸ்வரூபம் படமுமே லீக் ஆச்சு, திருட்டு விசிறியில வந்துருச்சுனாங்க. தலைவா படமும் திருட்டு விசிறியில வந்துருச்சு, லீக் ஆயிடுச்சுனாங்க. ஆனா அந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஓப்பனிங் விட பல மடங்கு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அண்ணனோட கடைசி படம். இதுக்கப்புறம் அவர் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. சரி, கதை வழியா பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமில்லான்னு கேட்டா இது முழுக்க முழுக்க சினிமா. நீங்க படத்தை பார்க்கும்போது இப்ப நமக்கெல்லாம் புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனா இதுல எல்லாருக்கும் இந்த படம் புரியுமான்னு கேட்டா உறுதியா தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் எடுத்திருக்காரு. அதிகப்படியான சண்டை காட்சிகள், அதிகப்படியான வன்முறை காட்சிகள், அதிகப்படியான கொலைகள், இது எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயத்தை நம்மளால அழுத்தமா சொல்ல முடியும், எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமா, 3 தரப்பட்ட ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு விஜய் படமா தான் இருந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் 69 படம் நடிச்சிருக்காரா? 69 படத்துல இவ்வளவு ஒரு ஹை டெஃபினிஷன்ல ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் படம் நடிச்சிருக்கான்னு கேட்டா அது இந்த படம் தான். முழுக்க முழுக்க இதெல்லாம் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. ஆனா ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா இதை விட ஒரு பெட்டர் சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பலருமே கருத்து பதிவு பண்றாங்க. ஏன்னா கத்தி பண்ணியிருக்காரு, மெர்சல் பண்ணியிருக்காரு, பிகில் பண்ணியிருக்காரு. அதை விட இதுல ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்துருந்துருக்கலாம் ஹெச் வினோத் அப்படின்னு பலரும் கருத்து பதிவு பண்றாங்க. ஆனா தனி மனிதனாக விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதனாக இந்த படத்தை மொத்தமா தன்னுடைய முதுகுல வச்சு சுமந்து கொண்டு போயிருக்காரு. அவர் நடிச்ச இமோஷனல் சீன் ஆகட்டும், இல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஹியூமர் சீன்ஸ் ஆகட்டும், டான்ஸ்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இது வரைக்கும் அவர் 69 படங்களை நடிச்சதுல மொத்தமா சேர்த்து டான்ஸ் ஆடி வச்சிருக்காரு. அந்த தளபதி கச்சேரின்ற பாட்டுல அந்த கடைசியில் அனிருத் ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸ் டான்ஸ் கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட்லயே எடுத்திருக்காரு. அவ்வளவு அழகா இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, அதனால பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவ்வளவு உழைப்பு போட்டு டான்ஸ் ஆடி இருக்காரு. ஃபைட்ஸ்லயுமே மிரட்டி எடுத்திருக்காரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு அதிகப்படியான உழைப்பை போட்டு அவ்வளவு சண்டை காட்சிகளை நடிச்சிருக்காரு. ஒன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது, தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக கடைசி படம்ன்றதுனால எல்லா விதமான ஜன்னரையும் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குள்ள எல்லா விதமான இமோஷன்ஸுமே இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்கோ இல்ல இந்த விஷயத்தை மாத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சா டைரக்டர் ஹெச் வினோத் என்ன பண்ணிருக்கலாம்னா, முழுக்க முழுக்க இதை தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு படமா வெளிநாடுகள்லாம் போயிட்டு வராம அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக பலதரப்பட்ட மக்களுக்குமே ரொம்ப எளிதா போய் சேரக்கூடிய படமா அமைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், விஜய் அப்படின்ற ஒரு மனிதன் இந்த ஒட்டுமொத்த படத்தையுமே அவ்வளவு அழகா கேரி பண்ணி கொண்டு போயிருக்கான்றதுல சந்தேகமே இல்லை. இதுல திமுக அதிமுகவை வெச்சு செஞ்சிருக்காரு. வெச்சுனா வெச்சு அந்த அளவுக்கு ரா பாலிடிக்ஸ் தான், எல்லா இடத்தையும் டச் பண்ணியிருக்காரு. திமுகவோட மிகப்பெரிய பேஸே என்ன அப்படின்னா ஊழல் பண்ணிட்டு அதை மக்களுக்கு தெரியாம திருடுறது. அந்த மாதிரி வேலைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டயலாக்லையுமே குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற மாதிரி திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு அது உறுத்தும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கள்ளச்சாராயம் காட்சி மர்ம முறையில மரணம் அடைஞ்சவங்க அந்த மெசேஜ் எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இது வரைக்கும் யாருமே பேச மறுத்த அரசியலை இந்த படத்துல காட்சிப்படுத்தினது உண்மையிலேயே நம்மளோட நெஞ்ச தொற்றுச்சு. இந்த படத்தை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல மரணம் அடைஞ்ச குடும்பங்கள் பார்க்கும்போது நமக்காக ஒரு குரல் அந்த படத்துல எழுந்திருக்குப்பா, இந்த படம் உண்மையிலேயே நமக்கான மெசேஜை பேசுது அப்படின்னு அவங்கலாம் ரொம்ப நெகிழ்ந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். எப்படி அந்த துப்பாக்கிச்சூடு எந்த வேன் மேல நின்று என்ன கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டாரோ அதே போல இங்க காட்சிப்படுத்தி அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்கு அழகா காட்சிப்படுத்தி எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அதே போல ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க, மக்கள் எப்படி காலம் காலமாக முட்டாளா இருக்காங்க, ஆனா அதே மக்கள் உங்களை திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற மெசேஜுமே படத்துல வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களோட தன்னை ஒப்பிட்டு இந்த படத்துல ரொம்ப ராவான பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு. பொதுவான விஜயோட படத்தை பார்த்தீங்கன்னா தனக்கு அதிகப்படியான ஹைப் கொடுக்க அவர் விரும்ப மாட்டாரு. அதை நம்ம ஆடியோ லான்ச்ல பார்த்திருப்போம், இல்ல படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல நிறைய இடங்கள்ல தளபதி தளபதி தளபதினு சொல்லிட்டே இருக்காங்க. காரணம் ஒண்ணுதான், இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு படம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஹெச் வினோத் படம் கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிரத்யேகமான படம். ஒருவேளை உங்க திட்டமிட்டபடி இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சொல்வது போல கிட்டத்தட்ட 150 தொகுதிகளை கடந்து போயிருப்பாரு. ஏன்னா அவர் அதிகப்படியா மையப்படுத்தி பேசினதே பெண்கள் குறித்தான அரசியல், பெண்கள் உரிமை, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா தானே பேசியிருக்காரு. ஒரு காட்சிப்படுத்தினார், அந்த காட்சியில நடிச்சாரு இல்லாம பல இடங்கள்ல டயலாகா பேசியிருக்காரு. அதே மாதிரி தன் மேல வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களுக்கும் இந்த படத்துல பதில் சொல்லியிருக்காரு. இவரை மிரட்டுறது, அச்சுறுத்துறது, நீங்க அரசியல் களத்துல இருந்து போயிடணும், இது உங்களுக்கு சரி வராது அப்படின்னு
அந்த நேரத்துல அதாவது ஜனவரி பிப்ரவரி மாசம்லாம் அவர் மேல அவ்வளவு போர் தொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. குறிப்பா நடுவுல ஒரு சீன்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பேட் டச் ஆயிடுது. அதை வந்து ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மாசான ஹீரோ அந்த சீன்ல நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பேட் டச் குட் டச்சை பத்தி எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட எந்த விதமான தயக்கமும் இல்லாம பேசலாம் அப்படின்றத இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ வந்து அவ்வளவு அழகா எடுத்துரைத்தாரு. அது உண்மையிலேயே தியேட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்கள் கண்களையுமே நனைத்தது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி அந்த காட்சி அமைஞ்சிருந்தது. படத்துல நிறைய வன்முறை காட்சிகள் இருந்துச்சு, படத்துல இந்த இடத்துல லேகிங்கா இருந்தது, ஸ்லோவா இருந்தது அப்படிலாம் சொன்னாலும் கூட இந்த படம் முழுக்க முழுக்க டிவிகே படம் தான். டிவிகே அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான் படம் தான். சோலோ மேனா நின்றுருக்காரு. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசமா இருக்கு அப்படின்னா, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல், அக்கிரமங்கள், அநியாயங்கள், போலி அரசியல்வாதிகள், அதிகார பசியில துடிக்கக்கூடிய மனிதர்கள், இவங்க எல்லாருக்கும் சாட்டையடியா சொல்லற்றி இந்த படம் இருக்கும். அதனாலதான் படம் முழுவதுமே எம்ஜிஆர் சாயலே இருப்பாரு. சாட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு அரசியல்வாதியும் அடிச்சு வெளுப்பாரு. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதுன்னு. ஆனா மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு எதிரான ஒரு திரைப்படம். கடைசி ஒரு ஷாட்லாம் வந்து ஓட்டு கேட்க மாட்டாரு, ஆனா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. அதே போல ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்ல வந்து அவர் கையை வச்சு இப்படி நீங்களும் உங்களுடைய மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது படம் முடிஞ்சிருது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டட் பை ஹெச் வினோதன் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த 69 படங்கள் அந்த ஒரு ஜேர்னியை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஜய் ரசிகனாக இந்த இது வரைக்கும் சினிமாவில் வர ரசிச்சு பார்த்த நபர்களை பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் இமோஷனலாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது இல்லை ஹியூமரா பார்க்க முடியாது. முதலமைச்சராக இனி நம்ம காலங்காலமா பார்க்க போறோம், அது வேற விஷயம். ஆனா இனிமேல் நடிகரை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ல பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. ஒரு அழகான ஒரு அனிருத் வாய்ஸ்ல ஒரு மியூசிக்கை கொடுத்து பேக் ஸ்கோரிங்ல அற்புதமா அந்த காட்சியை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எண்ட் இல்லை, இது பிகினிங் அப்படின்னு இந்த படத்தை முடிச்சாங்க. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, ஏன் ஜனநாயகனுக்கு இவ்வளவு அழுத்தங்கள் இருந்ததுன்றது படத்தை பார்த்துட்டு வந்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ராவான பாலிடிக்ஸ் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், நம்மளை ஜாதி, மதம், இனம், மொழின்னு எப்படி பிரிச்சு நமக்குள்ளேயே மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க அப்படின்ற அரசியலை அவ்வளவு தத்ரூபம் கொண்டு போய் காமிச்சிருக்காரு. உறுதியா இந்த படத்தை வேற யாருமே நடிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளவு போல்டான ஒரு தைரியம் வேணும். இந்த படத்தை பேசுறதுக்கு, இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் வேணும். இதுல குறிப்பா எல்லாரும் பாராட்ட மறக்கக்கூடிய நபர் யாருன்னா கே வெங்கட் நாராயணன். அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு மனிதனை வச்சு படம் எடுக்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. அவ்வளவு கான்ட்ரவர்சி அவரை சுத்தி நடக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு காலம் பொறுமை காத்து எந்த விதமான ஒரு கருத்து முரண் ஏற்படாம இந்த படத்தை வெற்றிகரமா ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா மாறி இருக்காரு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ப்ரொடியூசருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒருவேளை எல்லாரும் சொல்வது போல இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு புரட்டி போட்டிருக்கும். அதையும் தாண்டி 107 சீட்டு பக்கம் ஜெயிச்சாரு. ஆனா நம்மளும் அதை தான் சொல்றோம். ஒருவேளை இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா மிகப்பெரிய புரட்சியவே உண்டாக்கி இருக்கும். இப்பவும் ஒன்றும் காலம் கெட்டு போகல. இப்போ கூட மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமாக தான் இந்த தளபதி வெற்றி கொண்டான் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் அமைந்துள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைப்பேன், சாதனை படைப்பேன், வரலாறு படைப்பேன் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை சொல்லிச்சு. ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து அவருடைய படத்துக்கும் சரி, அவரோட வாழ்க்கைக்கும் சரி எவ்வளவு தடைகள் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இறுதியா அவரோட கடைசி படம் ஜனநாயகன் சொல்லியும் கூட அந்த படத்துலயும் ஒரு மைல்ஸ்டோனை கிளிக் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் படம் லீக் ஆனதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை தொட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வாங்கியிருக்காருன்னா உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய எல்லோரும் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் தளபதி விஜய்.